ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்ம சேனல்ல நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸ் கொடுத்துட்ருக்கோம். நம்ம செட்டப்ஸில் வந்துட்டு ரிவர்சல் அண்ட் பிரேக் அவுட் கிடைச்சதுக்கப்புறமா கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறமா ப்ராப்பராக என்ட்ரு ஆகிட்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரிகர் ப்ரைஸ் தென் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை வேரி பண்ணி நம்ம ப்ராப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் வந்துட்டுருக்கோங்க. ஸோ நம்ம செட்டப்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸில் ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் எப்படி புக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு நம்ம செட்டப்ஸ் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக பெர்ஃபெக்ட்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. நீங்கள் நம்மளோட ப்ரீவியஸ் அனாலிசிஸ் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சூப்பர் கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ஃப்ரைடேக்கான அனாலிசிஸ் தென் நாளைக்கான மண்டேக்கான செட்டப்ஸும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 ரெண்டுக்குமே. இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி பேஜில் இருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் ஃப்ரைடேக்கான அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஃப்ரைடே மார்க்கெட் எப்படி மூவ் ஆச்சு, மூவிங்ல இருந்தது, அது நம்ம செட்டப்பில் எப்படி ஒர்க் ஆச்சுங்கிற டீட்டெயில்ஸ் வந்துட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாருங்க, பேங்க் நிஃப்டி நம்ம செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேடுமே அட்டன் பண்ண மாட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் ட்ரேட் நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் இங்கே நம்ம எந்த ட்ரேடும் அட்டன் பண்ண மாட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இங்கே நமக்கு பிரேக் அவுட் கிடச்சது. இங்கே நமக்கு பிரேக் அவுட் நம்ம டார்கெட் லைனில் தான், நம்ம செட்டப் லைனில் தான் ஒரு பிரேக் அவுட் கிடச்சது. இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் கேண்டில். ஸோ நமக்கு பிரேக் அவுட் வித் இதை நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டிலாக நம்ம சூஸ் பண்ணுவோம். சூஸ் பண்ணி நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டிலோட க்ளோசிங் பாயிண்டில் தான் நம்ம என்ட்ராகும். ஸோ பார்த்தீங்கன்னா 51631 இங்கே நீங்கள் என்ட்ராயிருந்தீங்க அப்படின்னா, இங்கேருந்து மார்க்கெட்டோட ஹைக் வரைக்குமே இங்கே நம்ம ஒரு அழகாக ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் வந்திருக்கலாங்க. இதுதான் நம்மளோட ட்ரேடு 1. ட்ரேட் 1 பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இங்கே வந்து ஹைக் பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே ஐ திங்க் திஸ் ஒன் இது வரைக்குமே வந்துட்டு 51893 இங்கே ஆக்சுவலி இதோட அக்யூரசி பாயிண்ட் இங்கே வரைக்கும் நமக்கு வந்து ஒரு 260 பாயிண்ட் நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம் இந்த ட்ரேட் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. இதான் நம்மளோட ட்ரேட் 1. தென் ட்ரேட் 2 பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே நமக்கு ரிவர்சலில் மூவ் ஆயிருக்கு, பட் டவுன்வர்ட்ஸில் மூவ் ஆயிருக்கு. பட் இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. இதை நம்ம கன்ஃபர்மேஷனை சூஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கே கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. பிகாஸ் லைனில் டச் ஆயிருக்கு. கன்ஃபர்மேஷனுமே உல்ட்டா இல்லையா, நமக்கு ரெட் இங்கே க்ரீனில் வந்து நமக்கு கேண்டில் மூவ் ஆயிருக்கிறதுனால, அப்வர்ட் மூவ் ஆயிருக்கிறதுனால நம்ம அதை கன்ஃபர்மேஷனாக சூஸ் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது நெக்ஸ்ட் உடனே ஒரு பிரேக் அவுட் கிடச்சிருக்குது இல்லையா. ஸோ டவுன்வர்ட்ஸில் மூவிங், உடனே ஒரு பிரேக் அவுட் வித் தென் இதை பார்ப்போம். இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா இது நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டிலாக சூஸ் பண்ண முடியும் இல்லையா. ஸோ இங்கே லைன் டச் ஆகலை, அதனால இதை தான் நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டிலாக நம்ம சூஸ் பண்ணணும். பண்ணீங்க அப்படின்னா இதோட க்ளோசிங் பாயிண்ட்ல நம்ம என்டர் ஆயிருக்கணும். ஸோ 51608 இங்கே வந்துட்டு நீங்கள் வந்து என்டர் ஆயிருக்கணும். இதோட க்ளோசிங் பாயிண்ட்ல என்டர் ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இது வரைக்கும் நமக்கு ஒரு ப்ராஃபிட் நீங்கள் புக் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ 100 பாயிண்ட்ஸ் இங்கே ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். 51512 வந்துட்டு இது வரைக்கும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாங்க. ஸோ இது நம்மளோட செகண்ட் ட்ரேட். நம்ம செகண்ட் ட்ரேட். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேட் செகண்ட் ட்ரேட் வந்து நமக்கு ப்ராஃபிட்டில் மூவ் ஆயிடுச்சு. தென் தேர்ட் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா சேம் பாருங்க, நம்ம டார்கெட் இது அச்சீவ் ஆயிடுச்சு இல்லையா. நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் லைன்லேயே தான் நமக்கு வந்து அகைன் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இது வந்து நமக்கு பிரேக் அவுட், இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன். இதை நம்ம கன்ஃபர்மேஷனை கேண்டிலாக சூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 626 இங்கே வந்துட்டு நீங்கள் வந்து இதை தான் நம்ம கன்ஃபர்மேஷனாக சூஸ் பண்ணியிருக்கோம். இதோட க்ளோசிங் பாயிண்ட்டில் நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இது நமக்கு டக்குன்னு மார்க்கெட் ரிவர்சலில் மூவ் ஆயிடுச்சுங்க இந்த ட்ரேடில். ஸோ சடனாக ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இங்கேயுமே நமக்கு வந்துட்டு நம்மளோட தேர்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 90 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இங்கே நீங்கள் வந்து ஒரு 100 நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம். பண்ணிவிட்டு சடனாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 90 வந்து நமக்கு ஸ்டாப் லாஸில் போயிடுச்சு. ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ட்ரேட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இது ப்ராஃபிட் வித் லாஸ் ரெண்டுமே ஈக்குவல் மூமெண்ட்டில் போன மாதிரி ஆயிடுச்சு. நமக்கு இன்றைக்கி ஃப்ரைடேவோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 and 3 அந்த மாதிரி முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து நெக்ஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இங்கே பிரேக் அவுட் கிடைச்சது, பட் இது நம்ம கன்ஃபர்மேஷன் கிடைக்கல இங்கே. தென் இங்கேயும் இங்கே மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு பிரேக் அவுட் கிடைச்சது, பட் ரிவர்சல் டவுன்வர்ட்ஸில் மூவிங் இருந்தது, பட் இதுவும் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கவே இல்லை. தென் இங்கே வாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா அகைன் இதே லைனில் நம்ம அகைன் நம்ம டார்கெட் லைனில் தான் ஒரு பிரேக் அவுட் கிடைச்சது. தட்
தென் இத நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டிலா நம்ம சூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இங்க பாருங்க, இதுதான் நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டில். இதோட க்ளோசிங் பாயிண்ட் ஐ மீன் 51,646ல நீங்க என்டர் ஆயிருக்கணும். ஸோ இந்த பாயிண்ட்ல நீங்க என்டர் ஆயிருக்கணும். என்டர் ஆயிருந்தீங்க அப்படின்னா, நமக்கு மார்க்கெட் வந்துட்டு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது. பட் நமக்கு வந்து டவுன்ல தான் மூவிங் இருந்தது. பிகாஸ் நமக்கு இங்க நம்ம ஸ்டாப் லாஸ் எங்க செட் பண்ணியிருப்போம். இது நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில். ஸோ கன்ஃபர்மேஷன் கேண்டிலோட ப்ரீவியஸ் கேண்டில் இருக்கு இல்லையா? அதோட ஹைக்ல தான் நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுதான் நம்மளோட ரூல். செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நமக்கு இங்க எங்கேயுமே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகல. டவுன்வர்ட்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் நமக்கு வந்துட்டு டவுன்லயே தான் மேக்ஸிமம் மூவிங் டவுன்ஸ்ல இருந்ததுனால டவுன்ல தான் இருந்தது. ஸோ பாருங்க, இது வரைக்கும் நீங்க வந்து அழகா ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாங்க. 51,460 இந்த பாயிண்ட் வரைக்குமே வந்துட்டு ப்ராஃபிட் ஒரு மினிமம் 180 பாயிண்ட் மேக்ஸிமம்னே சொல்லலாம். 180 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம் இந்த ட்ரேட்ல. ஸோ ஃப்ரைடேக்கான ஸ்டேட்டஸ் படி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ட்ரேட் அண்ட் ஃபோர்த் ட்ரேட் வந்துட்டு நமக்கு வந்து சூப்பர் ப்ராஃபிட்ல தான் நீங்க வெளியில வந்திருக்கணும். ஃபர்ஸ்ட் ட்ரேட் என்ன பண்ணோம், நம்ம 260 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணோம். அட் த சேம் டைம் லாஸ்ட் ட்ரேட் என்ன பண்ணோம், 180 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணோங்க. ஏன் நான் 2 அண்ட் 3 மென்ஷன் பண்ணலன்னா, நமக்கு 100 கிடைச்சது. பட் அகைன் ஒரு ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆயிடுச்சு. 90 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இது 2மே நமக்கு கன்சிடர் பண்ண முடியாத மாதிரி ஆயிடுச்சு. பட் நம்மளோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் ட்ரேட் வந்து சூப்பர் ப்ராஃபிட்ல தான் நம்ம வெளியில வந்தோம். ஸோ பேங்க் நிஃப்டில ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 440 பாயிண்ட்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா நம்ம செட்டப்ஸ் அண்ட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்க ட்ரேட்ஸ் அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஒரு 450 பாயிண்ட்ஸ் வந்து நீங்க வந்து ப்ராஃபிட்ல தான் அன்னைக்கு நிலைமைக்கு பேங்க் நிஃப்டில நீங்க வெளியில வந்திருக்கணும். ஓகே. இதுதான் நமக்கு பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ். எப்பவுமே எந்த ட்ரேட் அட்டெண்ட் பண்றதுக்கு முன்னாடியும் ஸ்டாப் லாஸ் வேல்யூ செட் பண்ணாம எந்த ட்ரேடுமே அட்டெண்ட் பண்ணாதீங்க. தென் நம்ம செட்டப்ஸ் எப்படி இருக்கும், ப்ராஃபிட் நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே டெய்லி பேசிஸ்ல பார்க்காதீங்க. மந்த்லி பேசிஸ்ல பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ப்ராஃபிட்டோட தான் நீங்க வெளியில வந்திருப்பீங்க. ஸோ, இப்போ நம்ம பேங்க் நிஃப்டிக்கான நாளைக்கான செட்டப்ஸ் பார்த்துடலாமா? வாங்க, பேங்க் நிஃப்டி நாளைக்கான அப் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டவுன் ட்ரெண்ட்ஸ்ல மூவிங் இருந்தது அப்படின்னா, அதுக்கான செட்டப்ஸ் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா, கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல உங்க கமெண்ட்ஸ எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க, இப்போ நாளைக்கு பேங்க் நிஃப்டி வந்து அப் ட்ரெண்ட்ஸ்ல இருந்தது மூவிங் அப்படின்னா, அதுக்கான செட்டப்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் பாயிண்ட் வந்துட்டு 51,651. நெக்ஸ்ட் 51,810. நெக்ஸ்ட் 52,007. Next 52,184. Next 52,442. Next 52,634. Next 52,833. Next 53,123. Next 53,333. Sorry, 333. ஓகே. இதாங்க நாளைக்கு மார்க்கெட் பேங்க் நிஃப்டியோட மார்க்கெட் வந்துட்டு அப் ட்ரெண்ட்ஸ்ல மூவிங் இருந்துச்சு அப்படின்னா, அதோட செட்டப்ஸ் இதுதான். நமக்கு டவுன் ட்ரெண்ட்ஸ்ல இருந்தது அப்படின்னா, அதுக்கான செட்டப்ஸ் பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம். ஸோ டவுன் ட்ரெண்ட்ஸ்ல இருந்தது அப்படின்னா, அதுக்கான டார்கெட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 51,479. நெக்ஸ்ட் 51,254. நெக்ஸ்ட் 51,097. நெக்ஸ்ட் 857. Next 50,629. Next 50,466. Next 50,216. Next 5,002. Next 49,839. 839. இதாங்க நாளைக்கு மார்க்கெட் வந்து டவுன்வர்ட்ஸ்ல மூவிங் இருந்தது அப்படின்னா, அதுக்கான செட்டப்ஸ் இதுதான். ஐ மீன் அதுக்கான டார்கெட் பாயிண்ட்ஸ் இதுதான். ஸோ ரெகுலரா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம வாங்க நிஃப்டி 50 இப்போ பேங்க் நிஃப்டிக்கான ஃபுல் அனாலிசிஸும் ஃப்ரைடேக்கான அனாலிசிஸ் முடிஞ்சு. தென் நாளைக்கு மண்டேக்கான செட்டப்ஸ் நம்ம கொடுத்தாச்சு. தென் நம்ம இப்போ நிஃப்டி 50 பார்க்கலாம். நிஃப்டி 50 ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் எப்படி இருந்துச்சு, நம்ம செட்டப்ஸ் லைன்ஸ் யூஸ் பண்ணி மார்க்கெட்ல மூவிங் எப்படி இருந்ததுங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃப்ரைடேக்கான செட்டப்ஸ் ஓகே. ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூசுவல் நம்ம
நம்ம செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேடும் அட்டெண்ட் பண்ண மாட்டோம். இது வந்து நிஃப்டி 50க்கான ஃப்ரைடேக்கான அனாலிசிஸ் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் எந்த ட்ரேடும் அட்டெண்ட் பண்ணல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே பிரேக் அவுட் கிடச்சிது. பட் இங்கே கன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் பிரேக் அவுட் கேண்டில் நம்ம சூஸ் பண்ணியிருப்போம். இங்கே நமக்கு நம்ம டார்கெட் லைனில் கரெக்டாக டச் ஆகிட்டு நமக்கு வந்து பிரேக் அவுட் கிடச்சி இது நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டிலாக சூஸ் பண்ணியிருப்போம். ஸோ 2-3 இதோட க்ளோசிங் பாயிண்ட்டில் நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். 2-3-108ல் நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பாருங்கள் கரெக்டாக மார்க்கெட் டவுன்வர்ட்ஸில் தாங்க மூவ் ஆச்சு. இன்னைக்கு ஃப்ரைடே லக்கிலி இது வந்து டவுன்வர்ட்ஸில் கரெக்டாக மூவ் ஆகிட்டு ஃபைனலாக வந்துட்டு நம்ம டார்கெட் லைன் வரைக்குமே அது கரெக்டாக மூவ் ஆகி நமக்கு ரீச் ஆச்சு. நம்ம டார்கெட் லைன் நீங்கள் டார்கெட்டாக செட் பண்ணியிருந்தீங்கன்னா ஷுவராக வந்துட்டு இங்கே நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு தான் வெளியில் வந்திருப்பீங்க. ஸோ 22921 இது வரைக்கும் நமக்கு ஒரு சூப்பர் ப்ராஃபிட் தான். ஒரு 190 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்துக்கலாம். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேடில் நீங்கள் ஒரு 190 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கலாம். நம்ம செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட செகண்ட் ட்ரேட் போகலாம். செகண்ட் ட்ரேட் என்ன பண்ணலாம்னா இங்கே நமக்கு பிரேக் அவுட் தானே. ஸோ இங்கே நம்ம பிரேக் அவுட்னா இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பார்த்தோம். ஸோ இங்கே கிடச்சிருச்சு, உடனே கிடச்சிது. ஸோ இதோட என்ட்ரி பாயிண்ட், இதோட க்ளோசிங் பாயிண்ட்டில் நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். 22933ல் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா ஸோ இங்கேருந்து மார்க்கெட் மறுபடியும் நமக்கு அப்வர்டில் தான் மூவிங் இருந்தது. ஸோ பிரேக் அவுட் நம்ம செட்டப்ஸ் லைன்லேயே தான் அப்வர்டில் தான் மூவிங் இருந்தது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதோட ஹைக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்குமே நமக்கு வந்து ப்ராஃபிட் தாங்க. இதுவும் நமக்கு ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சுது. ஸோ 23029 இங்கே வரைக்கும் நம்ம செகண்ட் ட்ரேடும் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவுமே நமக்கு வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். செகண்ட் ட்ரேட்லேயுமே நமக்கு ப்ராஃபிட் தான் புக் ஆச்சு. தென் நம்ம தேர்ட் ட்ரேட் போகலாம். தேர்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா என்ன, நெக்ஸ்ட் நம்ம கன்ஃபர்மேஷன் வேணும் இல்லையா, பிரேக் அவுட் பிட் கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு பிரேக் அவுட் கிடச்சிது, கன்ஃபர்மேஷனும் கிடச்சிது. இதுதான் நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டில். ஸோ இதோட க்ளோசிங்கில் நீங்கள் என்ட்ரு ஆயிருப்பீங்க இல்லை. ஸோ 23004ல் நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். இங்கே என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு இங்கே என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட் அப்படியே ஒரு ரிவர்சல் மூவ் ஆயிடுச்சு. ஸோ இங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல 22969 பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டில் நீங்கள் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. எப்போவுமே எந்த ட்ரேட் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே ஸ்டாப் லாஸ் வேல்யூ செட் பண்ணாமல் அந்த ட்ரேட் அட்டன் பண்ணாதீங்க. ஓகேயா. ஸோ இந்த இதில் வந்துட்டு இது நமக்கு கன்ஃபர்மேஷன் கேண்டில்னா இதோட லீஸ்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதோட லீஸ்ட்டில் தான் நம்ம வந்து இதோட லீஸ்ட் பாயிண்ட்டை தான் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வேல்யூவாக நம்ம செட் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு என்னாச்சு, அப்வர்ட் அகைன் ஒரு டவுன்வர்ட் மூவிங் இருந்து நமக்கு இது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க. ஸோ இங்கே ஒரு 35 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த் ட்ரேட் போகலாம். ஃபோர்த் ட்ரேட் பார்த்தீங்கன்னா இங்கே சேம் நம்ம லைன்லேயே மூவிங் இருந்தது இல்லையா. ஸோ இங்கே நமக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது, பிரேக் அவுட்டும் கிடைச்சாச்சு. இதை நம்ம நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷனாக இதை தான் சூஸ் பண்ணுவோம் இல்லையா. இந்த கேண்டில் கன்ஃபர்மேஷனாக சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதோட க்ளோசிங் பாயிண்ட்டில் நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். ஸோ 22954ல் நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கே இருந்து பாருங்க அகைன் சடனாக ஒரு ரிவர்சல் மூவ் தாங்க இதுவும். ஸோ சடனாக இங்கேயும் நமக்கு என்ன ஆயிடுச்சு பாருங்க, இங்கேயும் 22975ல் ரிவர்ஸில் மூவ் ஆயிடுச்சு. நம்ம டவுன்வர்ட்ஸில் புக் பண்ணோம், பட் அது வந்து அப்வர்டில் மூவ் ஆகிட்டு சடனாக ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இங்கேயுமே இங்கே ஒரு 20 பாயிண்ட்ஸ் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு பாருங்க. ஆக்சுவலாக பெரிய ஸ்டாப் லாஸ் இல்லைனாலும் ரெண்டுமே அடுத்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் ட்ரேட் ரெண்டுமே நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. நம்ம ரூல்ஸ் படி நம்ம செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், சேம் லைனில் 2 தடவை அகைன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருந்தது அப்படின்னா நெக்ஸ்ட் எந்த கன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் அதை நம்ம கன்ஃபர்மேஷன் லைனாக கேண்டிலாக சூஸ் பண்ணக்கூடாது இல்லையா. நம்ம அதே லைன்லேயே இப்போ 2 தடவை இங்கேயும் ஒரு ஸ்டாப் லாஸ், தென் இங்கேயும் நமக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ 2 டைம்ஸ் சேம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுனால இதை நம்ம நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் லைனாக நம்ம சூஸ் பண்ண மாட்டோம். பட் இன்னைக்கு நமக்கு அந்த அவசியம் கிடையாது, பார்க்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. ஏன் அப்படின்னா நம்மளோட 4 ட்ரேடும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இல்லையா. ஏன்னா நம்ம எப்போவுமே பேங்க் நிஃப்டிலையும் சரி நிஃப்டி 50லையும் சரி ஒன்லி 4 ட்ரேட்ஸ் மட்டும்தான் அட்டன் பண்ணுவோம். அதுக்கு மேலே அட்டன் பண்ணுறது கிடையாது. அதுலேயே ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸ் வித் மேக்ஸிமம் ப்ராஃபிட்டோட நம்ம வெளியில் வந்துடலாம். அதுதான் நம்ம செட்டப்ஸோட மேஜர் திங். தென் பாருங்கள் நிஃப்டி 50 ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓகே தானே இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 190 பாயிண்ட்ஸ் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணோம். செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 90 பாயிண்ட்ஸ் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு ஆனால் நமக்கு ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 55 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ ஓவரால் நமக்கு நிஃப்டி 50ல் பார்த்தீங்கன்னா ஒரு 225 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் ப்ராஃபிட்டோட தான் நீங்கள் கண்டிப்பாக வெளியே வந்திருக்கணும் ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் படி. ஸோ நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்துட்டு எவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணோம், ஒரு 440 பாயிண்ட்ஸ் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணோம். தென் இப்போ வந்து
நிஃப்டி 50லயும் என்ன பண்ணோம்னா, ஒரு 225 பாயிண்ட்ஸ் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸ்டாப் லாஸ் வித் இதுதான் நம்மளோட செட்டப்ஸ். மினிமம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. பட் ஆனாலும் ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டோட தான் அன்னைக்கு ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட் ஆச்சு. அதுதான் நம்மளோட செட்டப்போட அக்யூரசி லெவல். ஸோ கண்டிப்பா நம்ம செட்டப்ஸோட அக்யூரசி லெவல் பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. ட்ரேட் பண்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோஸ். எஸ், இன்னைக்கு ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் படி பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி சேர்த்து 665 பாயிண்ட்ஸ் வந்து நீங்க ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு தாங்க வெளியில வந்திருக்கணும். ஸோ இதுதான் ஃப்ரைடேக்கான அனாலிசிஸ் நம்ம பார்த்தாச்சு. பேங்க் நிஃப்டிக்கு ஆல்ரெடி நம்ம செட்டப்ஸ் கொடுத்துட்டோம். நாளைக்கான செட்டப்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ நிஃப்டி 50க்கான நாளைக்கான செட்டப்ஸ் நம்ம பார்க்கலாம். நாளைக்கு நிஃப்டி 50 அப் ட்ரெண்ட்ஸில் மூவிங் இருந்ததுன்னா அதுக்கான செட்டப்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். தென் டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கானது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நிஃப்டி 50 அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது அப்படின்னா அதுக்கான செட்டப்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கான டார்கெட் லைன்ஸ் நான் கொடுத்துட்றேன், டார்கெட் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்றேன். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு 22942, நெக்ஸ்ட் 23081, நெக்ஸ்ட் 23151, நெக்ஸ்ட் 23244, நெக்ஸ்ட் 23343, நெக்ஸ்ட் 23432, நெக்ஸ்ட் 23505, நெக்ஸ்ட் 23620. இதாங்க நாளைக்கு அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா, மார்க்கெட் வந்து நாளைக்கு நிஃப்டி 50 வந்து அப் ட்ரெண்ட்ஸில் மூவிங் இருந்தது அப்படின்னா அதுக்கான செட்டப்ஸ் இதுதான். தென் நமக்கு இதே டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்தது அப்படின்னா அதுக்கான செட்டப்ஸ் பார்த்துடலாம். 22820, நெக்ஸ்ட் 22764, நெக்ஸ்ட் 22684, நெக்ஸ்ட் 22551, next 22479, next 22356, next 263, next 22120. இதான் நாளைக்கு பேங்க் நிஃப்டி டவுன் ட்ரெண்ட்ஸில் மூவிங் இருந்தது அப்படின்னா அதுக்கான செட்டப்ஸ் இதுதான். ஸோ பாருங்க, இன்னைக்கு நம்ம நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான நாளைக்கான செட்டப்ஸ் பார்த்தாச்சு. தென் ஃபுல் அனாலிசிஸும் பார்த்தாச்சு. நம்ம சேனலை வந்துட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்மளோட அக்யூரசி லெவல் பற்றி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எனி கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.